Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபிங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எங்கள் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க. எங்கள் அம்மா இதை செய்யும் போதெல்லாம் நான் இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். அந்த ரெசிபி நீ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 15லேருந்து 20 கத்திரிக்காய் போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீளமாகவோ இல்லை அப்படின்னா மீடியம் சைஸ் பீசஸாகவோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக மட்டும் கட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து வாயில் கத்திரிக்காய் படாது சாப்பிடும்போது. அதனால் மீடியம் சைஸ் பீசஸாக இருக்க எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வாட்டர் ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி துளி கூட இல்லாத அளவுக்கு. தண்ணி இருந்ததுன்னா மேலே டிஷ்யூவோ இல்லைன்னா ஏதோ ஒரு கிளாத் அந்த மாதிரி வச்சு தண்ணியை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ கத்திரிக்காயை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். அப்போ வந்து கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு இருக்கும். அப்படியே ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து பிளண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்து ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு போட்டிருக்கனால அந்த கத்திரிக்காயில் தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட் பேட்ச் போது அப்படியே வந்துடும். செகண்ட் பேட்ச் போடுறதுக்குள்ளே அதில் தண்ணி நிறையா இருக்கும். அதனால் அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா தண்ணியோடு போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா புளிஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லா கத்திரிக்காயையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 ஏலக்காவை தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 5 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஆனியனை வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தோல் தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா புளிப்பு தக்காளிங்க, அதனால் 1 ஆட் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இங்கே புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து 1/3 கப் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து 1/3 கப், அதாவது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2வது தேங்காய் பால், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது வந்து ஒரு 1/3 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணால் நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதில் நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயாச்சு. இதை ஒரு க்ளீனான பவுலில் தண்ணி துளி கூட இல்லாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் போட்டிருக்கனால கெட்டுருமா அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.